அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே உம பிறந்ததான இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் கொண்டாடும்படியாய், மகிழும்படியாய், சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. வருஷத்தை துவங்கினவர்கள் எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத ஏழைகளை நீர் அதிகமாக நேசித்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை கூட காண எங்களுக்கு எல்லாருக்கும் நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நாளை நினைவு கூறும்படியாய் நடத்துகிறதான ஆண்டு இந்த ஸ்டார் நைட் மீட்டிங்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் செய்ய போகிற கலை நிகழ்ச்சிகள், நடனங்கள், பாடல்கள் எல்லாம் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட, உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தனுக்கு கிருபை செய்யும். வரவேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்று முழுவதும் உம்முடைய பிறந்த தினத்தை ஒட்டி நாங்கள் சந்தோஷமாய் இருக்க கர்த்தனை கிருபை செய்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அழகுள்ளவரே
வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். யூதேயா தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு புறப்படுவாரே. யூதேயா தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு புறப்படுவாரே. தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாளே. இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாளே. இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இம்மானுவேல் அவர் பெயரே, என்னாலும் கூட இருப்பாரே. இம்மானுவேல் அவர் பெயரே, என்னாலும் கூட இருப்பாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு இன்று எங்கள் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம். பிறந்தார் பெத்லகேமில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையில் இயேசு மானிடனாக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே நாடி. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல் 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 சாவு நீங்க
பெத்தலையில் இயேசு பாலகனாக, துறந்தர் மகிமையில் இயேசு மானிடனாக. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண ஒளியாக இயேசு வந்தாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன், இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன், பாவம் போக்க வந்த குமாரன், இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்போவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்போவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. பாவம் போக்க வந்த குமாரன், இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன், பிறந்தார் பெத்தலையில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையில் இயேசு மானிடனாக, துறந்தார் மகிமையில் இயேசு மானிடனாக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவை பாடி, மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவை பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன், இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன், பாவம் போக்க வந்த குமாரன், இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். அப்படியே போயிடலாம். ஏய் போய்ந்தா எங்க வாங்க ஓ நானா எங்க பார்க்காத மாதிரி போயின்னு இருக்கா? சர்ச்சைக்கு போகிறோண்ணா. சர்ச்சுக்கு போயிருக்கியா? சரி வெத்து பெட்டிதா? ஓ நானா வெத்து பெட்டிலாம் கேட்குற இல்லைண்ணா. வெத்து பெட்டி இல்லையா? அப்ப போய் அங்க எப்படி மெழுகுவத்தி ஏத்திப்பீங்க? நாங்கள் மெழுகுவத்திலாம் ஏற்ற மாட்டோண்ணா. அப்ப என்ன பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணுவோண்ணா. ப்ரேயர் பண்ணுவீங்களா? நான் ப்ரேயர் பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே பண்ணுவோண்ணா. எல்லாத்துக்குமே பண்ணுவீங்களா? அப்ப எனக்கும் பண்றியா? நானா பண்ணோம். டேய் எனக்கு பண்ணு, என் குழந்தைங்களுக்கு பண்ணு, தோ இவனுக்கு பண்ணு, நான் எல்லாரையும் கலாய்க்கணும்ல அதுக்கும் சேர்த்து பண்ணு. ஓ நானா இப்படிலாம் சொல்கிற? இயேசு உன்னை நேசிக்கிறாருண்ணா, நீ சர்ச்சைக்கு வேணா. இயேசு நேசிக்கிறாரா? டேய் யாருமே என்னை நேசிக்கலடா, இயேசு நேசிக்கிறான்ற பத்தியா? அந்த இயேசு கிட்ட பேசி ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கித்தாடா. ஓ இப்படிலாம் சொல்லாதண்ணா, நீ சர்ச்சைக்கு வேணா. ஆமா நான் போகும்போது நான் ஏதோ நக்கல் நிக்கிறேன் அது இதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஏதோ சொல்லண்ணா. என் பேர் நக்கல்னே வச்சிட்டீங்களா? இல்லைண்ணா. நான் நக்கலுனா நீ விக்கலு. எங்க விக்கா? ஓ நானா இப்படிலாம் சொல்கிற? விக்கடா. டேய் விக்கடா நீயா? இப்படியே விக்கினா போறீங்க.
யார் சார் நீங்க கையில பைபிள் வச்சு போறீங்க? சர்ச்சு ஃபாதர்ப்பா. ஃபாதரா? கால் உயிரடி. என்னடா ஃபாஸ்டர் கையில ஒரு ரூபாய் கூட இல்ல. ஃபாதர் என்ன ஃபாதர் நீங்க அங்கி போடலையா? நைட்டிலாம் போட்டுன்னு இருப்பீங்க போடல. அது ஃபாதர் அங்கிப்பா. அங்கியா? நான் எங்க போடுற நைட்டு நினைச்சேன், நீங்க தான் ஃபாதர் அங்கின்றீங்க. என்னடா சொல்ற ஃபாதர்? எங்க ஆயங்க போடுற நைட்டின்னு பார்த்தா நீங்க தானே அங்கின்றீங்க. அது அங்கினா இது லுங்கி தெரிதா? என்ன குடிச்சிட்டீரியாப்பா? என்னப்பா இப்படி? ஃபாதர் நான்லாம் குடிக்கல ஃபாதர், ஆனால் ஊதுன பாருங்க ஃபாதர். சரி பேர் என்ன சொல்றா? அப்பா உன் பேர் என்னப்பா? என் பேரு நாகப்பன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, நக்கல் நாகப்பன். நீ தான் அந்த நக்கலா? எல்லாரையும் நக்கல் பண்ணிட்டுற உன் அப்பா அம்மா பார்த்து. ஹலோ சார், இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் எங்கே இருக்கு சொல்ல முடியுமா? நீங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வரும், அங்கிருந்து ரைட் எடுத்தீங்கன்னா பஸ் பிடிச்சி போயிடலாம். ஆமா, அங்க யாரோ பார்க்க போறீங்க? அங்கே ஒருத்தருக்கு கணக்கு இருக்கு சார், எனக்கும் அவருக்கும். கணக்கு இருக்கா? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் மேகா. டேய் பாத்தியா, அவன் மேகா நான் நாகா, நான் காம்பினேஷனு. எந்த ஊர்ந்து வரீங்க சார்? நான் ஏற்காடு சார். ஏற்காடா? அவன் ஏற்காடு, நான் ஆற்காடு. நம்ம இது பாத்தியா? ஆமா, உங்க வயசு என்ன? 32. டேய் பாத்தியா, அதுவும் 32, நானும் 32. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை சார். உங்களுக்கு? எனக்கு இன்னும் ஆகல சார். டேய் உனக்கு 2 குழந்தைங்க இருக்குதுடா. டேய் எனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? அமைதியாடுறா. ஆமா, அங்க யாரோ பார்க்க போறீங்க? எங்கிட்ட வரீங்க நீங்க? நான் புழல்ல இருந்து வரேன் சார். பூல இருந்து எதுக்கு வரீங்க? உன்னை பிடிக்கிறதுக்கு தாண்டா வந்தேன். நான் யார் தெரியுமா? என்கவுண்டர் ஏகாமரம். வா, நீனா போற வரங்க எல்லாரையும் நக்கல் வச்சுன்னுறியாமா? நீ வா ஸ்டேஷனுக்கு வா. சார் நான் இல்ல சார். சார் ஸ்டேஷனுக்கு வா. நீ எஸ்கேப் போடா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். எந்த உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். குதிப்பேன் குதிப்பேன் குதிப்பேன்டா. நான் இவனுங்க குதிப்பேன் குதிப்பேன் குச்சின்னு இருக்கானுங்க. இவனுங்க குதிக்கலையா, நம்ம குதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். என்னடா ஆகுது உங்களுக்கு? ஹலோ ஆம்புலன்ஸா? சார் எங்கள் வீட்டு முனையில் ஒரு சர்ச் இருக்குது, அவனுங்களுக்குலாம் வழி போன மாதிரி ஆண்டு இருக்காங்க சார். நானும் வந்து கேளுங்க சார், கொஞ்சம் 4 ஆம்புலன்ஸ் தூக்கின்னு வாங்க சார் கூட்டின்னு போகிறதுக்கு. ஃபாதர் 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 நிறுத்துங்க ஃபாதர். என்னப்பா? ஃபாதர் இவனுங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஃபாதர். அப்பா உங்க அந்நிய பாஷத்தால் நரம்புறாங்கப்பா. அந்நிய பாஷத்துலையா? ஆமாப்பா. என்னப்பா அங்கே ரோட்டில் தான் இது பண்ணுறேன்னா இங்கே வந்து நக்கல் அடிப்பியா? இடத்துக்கு காலி பண்ணுப்பா. சாரி ஃபாதர். டேய் உன் கையில் காசு இருக்கா? ஒரு பாலனா நோ ஒரு பாலனா என்கிட்ட. ஒரு பாலியா? இரு, நான் போய் சர்ச்சி ஃபாதர் கையில் ஓலச்சிட்டு காசை வாங்கிட்டு வரேன் பேரு. ஃபாதர் 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 என்னாச்சுப்பா? ஃபாதர் என் பொண்டாட்டிக்கெலாம் லாரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர், கொஞ்சம் காசு தாங்க ஃபாதர். இனிமேல் சர்ச்சுக்கெலாம் வந்துடுறேன் ஃபாதர். எனக்கு அந்த மாதிரி பழம் இல்லைப்பா, நான் வேணா ப்ரேயர் பண்ணுறேன்ப்பா. ஃபாதர் வேண்டாம் ஃபாதர், நான் சர்ச்சு கூட தவறாம வந்துடுறேன் ஃபாதர். கொஞ்சம் 5000 ரூபாய் தாங்க ஃபாதர். ஓகேப்பா. என்னப்பா? தேங்க்ஸ் ஃபாதர். டேய் பாத்தியா, காசை வாங்கிட்டு வந்துட்டான். நோ ஓ பொண்டாட்டி பசங்களாம் லாரி இச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கண்ணா. டேய் இப்போ அதான் நான் ஓலஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நோ அதெல்லாம் இல்லைண்ணா, சத்தியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கண்ணா. டேய் என்கிட்டே கதை கட்டுற பத்தியா? நோ உண்மையான ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கண்ணா. எந்த ஹாஸ்பிட்டலா? நோ ஜிஹெச்ண்ணா. டேய் என் பொண்டாட்டி நயன்தாராக்கு என்னடா ஆச்சு? நோ தெரியலண்ணா. டேய் உன் அப்பா சொன்ன உங்களை இருறா வரேன். ஃபாதர் ஃபாதர் நேச்சுப்பா? ஃபாதர் நான் உங்களை போய் சொல்லி என் பொண்டாட்டிக்குள்ள இது வச்சுன்னு சொன்ன ஃபாதர், ஆனால் உங்களுக்கு உண்மையால ஆக்சிடென்ட் ஆச்சா ஃபாதர். ஃபாதர் நீங்கள் தான் ஃபாதர் எப்படியாச்சும் ப்ரேயர் பண்ணோம். நீனே ப்ரேயர் பண்ணுப்பா, ஏசுப்பா கேட்பாருப்பா. ஃபாதர் நான் ப்ரேயர் பண்ணால் கேட்க மாட்டார் ஃபாதர், நான் ஒரு பாவி ஃபாதர், நீங்களே பண்ணுங்க ஃபாதர். நீனே பண்ணுப்பா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்.
சோத்திரம் 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 ஏசப்பா எங்கள் பொண்டாட்டியை காப்பாற்றுங்க, என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா, காப்பாற்றுங்கப்பா, கொஞ்சம் காப்பாற்றுங்கப்பா. ஃபாதர் பண்ணிட்டேன் ஃபாதர். நோ நோ நோ, உன் பொண்டாட்டிக்கு உன் பசங்களுக்கெல்லாம் குணமாயிடுச்சுண்ணா. டேய் உண்மையாக தான் சொல்கிறேன், உண்மையா குணமாயிடுச்சுண்ணா. நயன்தாராவுக்கு ஒன்றும் ஆகலல்ல? அதெல்லாம் நயன்தாராக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, வா நம்ம போகலாம். சரிடா சரிடா. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்றில் பொங்குது, பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது, அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கேட்டா பெரும் விந்தை இது, அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கேட்டா பெரும் விந்தை இது, பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது, பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. எங்க இயேசு ராஜா, எங்க செல்ல ராஜா, கன்னிமரி வயிற்றில் பரிசுத்தமாக பிறந்தார். ஏழையின் கோலத்தில் பிறந்தார் என்றோ, அறிஞரின் ஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் பிறந்தார் என்றோ, உலகத்தின் பாவத்தை நாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ, உலகத்தின் பாவத்தை நாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ, கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது, பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது, இதுதான நம் வாழ்வில் ஒளியேற்றமே, விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தார் என்றோ, மறுநாளை கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈடார் என்றோ, பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ, பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ, இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது, பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயாவே. அழகாக இவ்வளவு பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய சபையில் கொடுத்திருக்கிறார். நான் நேற்று தினத்திலே ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 2-3 பசங்க இருந்தாங்க, சின்ன வயசுலேருந்து சபைக்கு போகிற பசங்க தான். அவங்களை பார்த்து கேட்டேன், ஒரு பாட்டு பாடுங்கடான்னா அவங்களுக்கு பாட்டே தெரியல, ஒரு பாட்டு தெரியல. நான் சர்ச்சில் பாடுற 2-3 பாட்டை சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியல. அவங்க அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவர்கள் தான், சபைக்கு ரெகுலராக வருகிறவர்கள் தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை வெக்கப்பட்டு பாடாமல் போனாங்களான்னு தெரியல. ஆனால் அவ்வளவு சொல்லி என்னென்னவோ சொல்லி கூட அவனுக்கு பாட்டு தெரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் தேவனுக்கென்று வளர்த்து எடுக்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கிறோம், பலவிதமான வேலைகளை கொடுக்கிறோம், திருமணத்தை கூட செய்து வைக்கிறோம், சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை நேசித்த அந்த அன்பு, கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் நமக்கு பாராட்டின அந்த தயவு, குருபை, நமக்கு தேவன் செய்த அற்புதங்கள், அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மறக்கிறோம்.
அப்போ இன்னைக்கு இந்த ஷாலோம் பேராலயத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன் என்று பல முறை நம்ம ஐயா சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். தலைமுறைகளின் தேவன் தான் அவர். நம்மோடு கூட நம்மை முடித்து கொள்கிறவர் அல்ல. நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கின் பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை பாராட்டுகிற தேவன். அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு சன்னதியை தேவன் நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே கவனிங்க, இப்படி சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. இந்த இயேசுவின் மேல் என்ன இருக்குன்னா, சர்வ வல்லமை உள்ள அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமான தேவன். அவரை போல ஒரு அதிசயமானவர் இந்த உலகத்தில் எவ்வளவு வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தாலும் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்ததை போல ஒரு அதிசயம் வேற எங்குமே நடக்கல. யோவான் 1 இயேசுவின் வரலாற்றை அவன் எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் தேவனோடு கூட இருந்தவர் என்று வாசிக்கும். தேவனோடு கூட இருந்தவர், சர்வத்தையும் படைத்தார், அவராலே சகலமும் படைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆனால் அதே அதிகாரத்தில் கீழே வாசிக்கும் போது அவரோடு கூட இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வாசிக்கும். அப்ப இந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல. சர்வத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த அதிர்சனமான தேவன் ஏழ்மையின் கோலம் எடுத்து, 7 அவதாரம் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து நமக்குள் அவர் வாசம் பண்ணினார். கவனிங்க, இயேசு என்று சொன்னாலே அதிசயமானவர். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் எந்த நிலையிலே இந்த ஆலயத்திற்குள் வந்திருந்தாலும் இந்த இயேசு அதிசயமானவர். உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு என்று சொன்னாலே எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு என்று சொன்னாலே அதிசயமானவர், அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வாழ்க்கை சொன்னா சொல்லிட்டே போலாம், அவ்வளவு அதிசயமானவர். இந்த வாழ்க்கையிலே, இந்த நாட்களிலே ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இரவிலே இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். அதிசயத்தை எதிர்பார்த்துட்டே இருங்க. அதிசயம் நடந்துட்டே இருக்கும். ஆச்சரியமான காரியங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இயேசு அவர் அப்படிப்பட்டவர் தான். சொன்னா சொல்லிட்டே 1000 கணக்கான காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு அதிசயங்களை அவர் கட்டளையிட போகிறார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சோதரம் உண்மையாக Get the
வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆதியுள் நேரத்தில கடுகுடி வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் பரங்கொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. Happy Christmas, happy Christmas, happy Christmas, happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy 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 Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. இங்கே வந்து ஒரு 2 மரத்தை குறித்து உங்கள்கிட்ட நாங்கள் பேச போகிறோம். ஒரு மரம் கனி கொடுக்குற மரம், ஒரு மரம் கனி கொடாத மரம். அதை எஜமானும் அந்த வேலைக்காரங்களும் என்ன சொல்லி அந்த காரியத்தில் வந்து ஒரு வெற்றிகரமான கனி கொடுக்குற மரமாக மாற்றுறாங்க அப்படிங்கிற அந்த கதையை தான் இங்கே ஒரு நாடகம் மாதிரி நடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்பு முதலாவதாக கனி கொடுக்கும் மரம் அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலம் விசுவாசிக்கும், சகலத்தையும் நீக்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு கொடுக்குற கனி இந்த வருடத்தில் எல்லார் வீட்டில் அன்பு கொடுக்குற கனியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். நாம சொல்கிறோம் சந்தோஷம். ஒரு சிறிய இடத்துல 10 வெள்ளிக்காசு, அந்த 10 வெள்ளிக்காசில் 1 காணாமல் போயிடுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, இடம் முழுவதுமாக தேடுறாங்க. அது கிடைக்கவில்லை. ஆனாலும் தேடி கடைசியில் கர்த்தர் அதை கிடைக்க செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷம், மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வசனம் வார்த்தை. மூன்றாவது சமாதான கனி. நான் தான் சமாதானத்தின் கனி. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
இந்த வசனம் வந்து கர்த்தருடைய வார்த்தை பைபிளில் இருக்குது. இதன்படி
மீட்பர் பிறந்தாரே ஆயிரத்தில் சிறந்தோரே இருளில் மாந்த கூட்டம் கண்டு கொண்ட ஒளியாக மீட்பர் பிறந்தாரே ஆயிரத்தில் சிறந்தோரே இருளில் மாந்த கூட்டம் கண்டு கொண்ட ஒளியாக சத்திய தேவன் நித்தியமான மாட்சிமையோடு மண்ணில் வந்தாரே சத்திய தேவன் நித்தியமான மாட்சிமையோடு மண்ணில் வந்தாரே இயேசு பிறந்தாரே மீட்பர் பிறந்தாரே ஆயிரத்தில் சிறந்தோரே இருளில் மாந்த கூட்டம் கண்டு கொண்ட ஒளியாக மீட்பர் பிறந்தாரே ஆயிரத்தில் சிறந்தோரே இருளில் மாந்த கூட்டம் கண்டு கொண்ட ஒளியாக சத்திய தேவன் நித்தியமான மாட்சிமையோடு என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில்
எல்லாம் நீரா நீரே கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர் இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர் வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே வியாதியே உன் தலை குனிந்ததே என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே வியாதியே உன் தலை குனிந்ததே என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே என்னை எதிர்க்க கூடிய எது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே ஏய் தம்பி ரெடியா இது போலாமா இன்டர்வியூக்கு? பக்காவா ரெடி ஆயிடுச்சுண்ணா வேணா போலாம். கேமரா பக்காவா ரெடி ஆயிடுச்சு போலாம் வாங்க. எங்க இன்னைக்கு இனி போறாங்களா அவங்களாம் இன்டர்வியூ எடுக்க போறோம். நாடா மாட்டனா? ஐயோ தேங்க்ஸ் டேய். நானா நீ எல்லாம்
சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் பள்ளியே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் பள்ளியே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में। आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में। आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में। दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना। दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना। आया हूँ मैं यहाँ, मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा। मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा। आशिक हूँ मैं तेरा, मैं ना शर्माऊंगा। आशिक हूँ मैं तेरा, मैं ना घबराऊंगा। आशिक हूँ मैं तेरा, मैं ना शर्माऊंगा।